மல்லிசிறைகள்ல அடுத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. நம்ம மல்லி விஜய் மேல இந்த அளவுக்கு அன்பை காட்டியும் நம்ம விஜய் நம்ம மல்லியும் புரிஞ்சிக்காம ஏத்துக்காம இருந்தா நம்ம விஜய் மாதிரி ஒரு சுயநலவாதி வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க மறக்காம இந்த நோடுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய பணக்க தூங்க வச்சுட்டு நம்ம மல்லியை பணக்க நம்ம விஜயோடைய ரூம்லயும் கீழே வந்து படுத்துக்கிறாங்க இல்லையா. நம்ம மல்லி பணக்க விஜய் தூங்கிட்ட பின்னாடி நம்ம விஜய பணக்க ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம விஜய் பணக்க என்னதான் கோவப்பட்டு பேசினாலுமே நீங்க என்கிட்ட சண்டை போடுறதுமே எனக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி நம்ம விஜயை பார்த்து நைட்டு பூரா பணக்க உட்காந்து வந்து பார்த்துட்டு வந்து நம்ம விஜயோடைய அழக பணக்க ரசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம மல்லி தூங்கிட்டு பின்னாடி நம்ம விஜயமே பணக்க நம்ம மல்லியை பார்த்து வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மல்லி பணக்க நமக்காக எவ்வளவு எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மல்லியை எப்படியெல்லாம் வந்து திட்டணும், காலையில அவ செஞ்சு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி எவ்வளவு பணக்க மனசை காயப்படுத்திட்டு போனோம். ஆனாலும் மல்லி பணக்க வந்து வந்து இப்படி அன்பை காட்டுறாளே, இவன் நிஜமாவே பணக்க நம்ம மேல பாசமா தான் இருக்காளா, இல்ல இந்த ராஜேஸ்வரி அக்கா சொல்ற மாதிரி பணத்துக்காக தான் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காளா, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பணக்க குழப்பத்துல இருக்காங்க. நம்ம விஜய் பணக்க கூடிய சீக்கிரமே அதை வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம மல்லி பணக்க பணத்துக்காக எதுவுமே வந்து பண்ண கிடையாது, எல்லாத்துக்குமே அன்புதான். நம்ம விஜய் மேலேயும் நம்ம வெண்பக்குட்டி மேலேயும் நம்ம மல்லி வச்சிருக்கிற அன்பும் பாசமா இருக்க காரணம் சொல்லிட்டு நம்ம விஜய் புரிஞ்சுக்கிற நாள் கூடிய சீக்கிரம் வரணும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ காலையில விடிஞ்ச உடனே நம்ம மல்லி போயிட்டு அவங்களோட வேலையை பணக்க செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம விஜய்க்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்கறது, நம்ம விஜய்க்கு டேப்லெட் கொடுக்கறது, நம்ம விஜய் பணக்க ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போறது எல்லாத்தையுமே நம்ம மல்லி தான் வந்து செய்யறாங்க. அதையே இந்த ராஜேஸ்வரி அந்த ரஞ்சிதை வந்து பாத்துறாங்க. பார்த்துட்டு பயங்கரமா வந்து ஷாக் ஆயிடுறாங்க. என்ன மாமா கிட்டே வந்து இப்படி வந்து பழகிட்டு இருக்கா, மாமா வந்து இவளுடைய தோல்ல கை போட்டு வந்து நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி பார்த்த உடனே இந்த ரஞ்சிதாவுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. உடனே ஓடி போயிட்டு இந்த ராஜேஸ்வரி கிட்ட இந்த ரஞ்சிதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இதுக்கப்புறமா இந்த வீட்டுல இருக்கிறதே இல்லை பெரியமா, நான் இந்த வீட்டு விட்டு வெளியே போறேன், என்ன நடக்குது தெரியுமா, அங்க விஜய் மாமா நம்ம முன்னாடி மட்டும் அந்த மல்லி கிட்ட சண்டை போடுற மாதிரி வந்து சண்டை போடுறாங்க, அந்த மல்லியை திட்டுற மாதிரி திட்டுறாங்க. ஆனா இப்ப என்னடானா அவளுடைய தோல்ல கை போட்டுட்டு அவ கூட சந்தோஷமா வந்து சிரிச்சு பேசி பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா வந்து சொல்றாங்க. அதை கேட்ட இந்த ராஜேஸ்வரிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ரஞ்சிதா சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா வந்து இந்த ராஜேஸ்வரி கேக்குறாங்க. இந்த ரஞ்சிதா ஆமா அந்த கர்மத்தை தான் என் கண்ணால பாத்துட்டு வந்தான்னு சொல்ற போது இந்த ராஜேஸ்வரி பணக்க சரிவா நான் கேட்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க. என்ன விஜய் இங்க நடக்கதெல்லாம் உண்மையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட வந்து கேட்கிறாங்க. நாங்க கண்ணால பார்த்ததெல்லாம் என்ன, இந்த ரஞ்சிதா கிட்ட இந்த மல்லி கிட்ட நீ சண்டை போடுற மாதிரி எங்க கண்ணு முன்னாடி மட்டும் சண்டை போட்டுட்டு உன் மனசுக்குள்ள வேற ஏதாச்சும் வந்து வச்சிருக்கியா, உனக்கு அவளை உண்மையிலே பணக்க பிடிச்சிருக்கா, அவங்க கிட்ட நடிக்கிறது உனக்கு தெரியலையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி கேட்கும் போது நம்ம விஜய் வந்து சொல்றாங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஏன் இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க, நீங்க நைட்டு பணக்க வீட்டுல இல்லாத சமயத்துல எனக்கு கார்ல பணக்க அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு நான் வீட்டுக்கு வந்தபோது உங்களை தான் நான் ஃபர்ஸ்ட் கூட்டேன், ஆனா நீங்க யாருமே இல்லாம போயிட்டீங்க, அப்போ எனக்கு பணக்க வேற வழியை வந்து தெரியல, எனக்கு மல்லிகா பணக்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம விஜய் பணக்க சொல்றாங்க. இப்போ கூட பணக்க அவ்வளவு ஒரு வேலைக்காரி மாதிரி ஒரு நர்ஸ் மாதிரி தான் பணக்க நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன், தவிர மற்றபடி என்னுடைய மனசுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பணக்க இந்த ராஜேஸ்வரி கிட்ட சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு.